ஹாய் சப்போர்ட்டர்ஸ். PSP கேம்ஸ் ஒரு பக்காவான பிளாட்ஃபார்ம்னு PSP சொல்லலாம். அந்த PSPல ஏகப்பட்ட கேம்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அது இன்னமும் டாப்ல இருக்கு. அதுல இருக்கிற நல்ல பெஸ்ட் கேம்ஸை இந்த லிஸ்ட்ல நான் கொண்டு வந்திருக்கேன். டாப் 10 PSP பெஸ்ட் கேம்ஸ். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் நான் கடைசியா 2 கேம் ஆட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் ரொம்பவே தரமாவே இருக்கும். வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேம் டாண்டிஸ் இன்ஃபர்னோ. PSP கேம்ல ஒரு தரமான கேம். இந்த கேம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் PSP கேம். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, டாண்டே ஒரு சிலுவை போர் வீரர். அவர் போர்க்காலத்துல அவர் செஞ்ச பாவத்துக்காக மரண தேவன் அவர் நரகத்துக்கு கூட்டு போயிடுறாரு. ஆனா அவரு அங்க மரண தேவனையே தோக்கடிச்சு அவரோட வெப்பனையே அவர் ஆட்டையா போயிட்டு அங்க இருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வீட்டுக்கு வர நேரத்துல அவருடைய காதலி அவரோட காதலி பீட்ரைஸ் அவங்கள ஒருத்தர் கொண்டிருப்பாங்க. அவங்களோட ஆன்மா லூசிபர் அப்படிங்கிற ஒரு சாத்தான் கடத்தி நரகத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. சோ தன்னோட காதலியோட ஆன்மா மீட்கிறதுக்காக இவர் நரகத்துக்கு மறுபடியும் போறாரு. நரகத்துல 9 அடுக்கா பிரிச்சிருப்பாங்க. அந்த 9 அடுக்குலயும் இருக்கிற பாசஸ் எல்லாத்தையுமே போட்டு தண்டு கடைசியா அவரோட காதலிய அந்த சாத்தான்ட்டு இருந்து இவர் காப்பாத்துறாரா அப்படிங்கிற கதையா இருக்கும். சூப்பரான ஸ்டோரி இருக்கும் இந்த கேம்ல. நரகத்துல இருக்கிற அந்த 9 அடுக்குகள் சொன்னல, அதுலயோ ஒவ்வொரு விதமா அவங்க ஏதாவது குற்றம் பண்ணி அந்த நரகத்துக்கு போயிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொன்னா, நிறைய பேர் பெண்களுக்கு அடிமையாகி அதுல முழுகி போனவங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. பேராசை கொண்டவங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. பணத்தாசை பிடிச்சவங்க, ரொம்ப கோவப்படுறவங்க, மத துரோகிகள், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அங்க இருக்கிற பாசஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு நம்ம போறதா கதையா இருக்கும். கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பெரிய கத்தியும் சிலுவையும் கொடுத்துருவாங்க. சிலுவை மூலியமா போற ஸ்டைல்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். இந்த கேம்ல ஒரு தரமான கேம். காட் ஆஃப் ரேஞ்சுக்கு இந்த கேம் பண்ணிருப்பாங்க. இந்த கேமோட சீக்வல் ஏன் என்ன பண்ணல, அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. திஸ் கேம் டிசர்வ் டு பி சீக்வல் பார்ட் 2. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கேம் ஜாக் அண்ட் டாக்ஸ்டர். அந்த தொடர்ல வந்த ஒரு ஸ்பின் ஆஃப் கேமான டாக்ஸ்டர். இது PSPல ஒரு பெரிய ஹிட்டான ஒரு கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஜாக் அவர் ஒரு கைது பண்ணி சிறையில வச்சிடறாங்க. அவரை தேடி அவரோட நண்பன் டாக்ஸ்டர் தேடி போறாங்க. கடைசியில ஜாக் அவர் எப்படி மீட்டாங்க, ஜாக் எதனால புடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஜாக்க காப்பாத்துறது இந்த கேமோட கதையா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா 3D பிளாட்ஃபார்மர் கேம் வகை தான் பண்ணிருப்பாங்க. நம்ம கிட்ட ஸ்ப்ரே டேங்க், பிளைட், ஜெட் பேக், எலக்ட்ரிக் ஸ்வாட்டர் அப்படிங்கிற ஒரு வெப்பன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அங்க வர அந்த பூச்சி வகைகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம அடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு பசில் பேஸ்ட் கேம், நல்லாவே இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கேம் ஜஸ்டிஸ் லீக் ஹீரோஸ். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல பிரைனியாக் அப்படிங்கிற ஒரு குழு பூமி மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. அது சாதாரண தாக்குதல் இல்ல, அது ஒரு பெரிய போராவே வெடிக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே பண்ணிருக்காங்க. அதை ஜஸ்டிஸ் லீக் ஹீரோஸ்ல கண்டுபிடிச்சு எப்படி பூமியை காப்பாத்துறாங்க கதையா இருக்கும். இதோட பெரிய வில்ல டார்க் சைடு தான் இதுல இருப்பாரு. பூமிக்கு அடியில இருக்கிற அப்போகலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்து பூமியை போட்டு தள்ளுறதா ஒரு பிளானா இருக்கும். அதை தடுக்கிற சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் உமன், பிளாஷ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அவர்கிட்ட எப்படி பூமியை காப்பாத்துறாங்க கதையா இருக்கும். கேம் பாத்தீங்கன்னா டாப் டவுன் ஆக்ஷன் RPG கேம்ல டிசைன்ல செட் பண்ணிருப்பாங்க. டாப்ல இருந்து பாக்குற மாதிரி கேமரா ஆங்கிள் இருக்கும். நம்ம 2 கேரக்டரை சூஸ் பண்ணி விளையாண்டுக்கலாம். ஹீரோ, சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் உமன், பிளாஷ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும். 2 கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி விளையாண்டுக்கலாம், ஸ்விட்ச் பண்ணி விளையாண்டுக்கலாம். சூப்பரான ஒரு கேம். நிறைய பாசஸ் இந்த கேம்ல இருப்பாங்க. தரமா இருக்கும். ஒவ்வொரு ஹீரோஸ்க்கும் அவங்களுக்கான காம்பவுண்ட் சிஸ்டம் வித்தியாசமா இருக்கும். நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கேம் GTA லைப்ரரி சிட்டி ஸ்டோரிஸ். GTA கேம் பத்தி சொல்லவே வேணாம். தரமான கேம். PSPல இது ஒரு சூப்பரான ஒரு கேம். இதோட ஸ்டோரி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க டைம் இருந்தா. டோனி சிப்ரியானிக்கு நடக்கிற ஒரு சம்பவம், அவர் அந்த கேங்ல இருந்து எப்படி தலைவனானாரு, அதுதான் இந்த கேமோட கதை. ஒரு ஷார்ட்டா சொன்னா, இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம். எங்க வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். இதுல அந்த பெரிய பெரிய கேங்கர்ஸ் எல்லாம் கொடுக்கற மிஷன்ஸை நம்ம பண்ணிட்டு அந்த டவுன்லயே நம்ம பெரிய ஆளா மாறதா இந்த கேமோட கதையா இருக்கும். எல்லா வெப்பன்ஸும் இந்த கேம்ல இருக்கும். பிஸ்டல்ல இருந்து ராக்கெட் லான்ச்சர் வரை எல்லா கேம்ஸும் யூஸ் பண்ணலாம். போறவன் எல்லாம் போட்டு தள்ளிட்டு ஜாலியா விளையாடலாம். ஒரு சூப்பரான ஓப்பன் வேர்ல்டு கேம். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் சொல்லவே வேணாம், நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. PSPல ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு கேம் இந்த கேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா இம்பாக்ட். நருட்டோல ஏகப்பட்ட கேம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட்டா இருக்கு, எந்த கேம் சூஸ் பண்ணலாம் நருட்டோக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்க தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கேம் தான் இந்த கேம், நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா இம்பாக்ட். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, நருட்டோ அவரோட ட்ரைனிங் முடிச்சுட்டு லீஃப் வில்லேஜுக்கு வராரு. அப்போது அந்த டைம்ல காராவை அக்காட்சி ஆளுங்க கடத்திட்டு போறாங்க. அந்த காராவை நம்ம காப்பாத்துற ஒரு வேலையா தான் இருக்கும். போற வழியில அந்த அக்காட்சி ஆளுங்களா இருப்பாங்க. இட்டாச்சி, சாஸ்கே, பெயின், ஏகப்பட்ட அக்காட்சி ஆளுங்களா இருப்பாங்க.
அவங்க எல்லாம் நம்ம போட்டு தள்ளிட்டு போற மாதிரி அந்த பெயினோட ஸ்டோரி ஃபுல்லா இந்த கேம்ல கவர் பண்ணிருப்பாங்க. தரமா இருக்கும் இந்த கேம். ஓபன் வேல்ல இந்த கேம் இருக்கும், ஸ்டோரி பேஸ்ல போகும், கட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு ஸ்டேஜ் நீங்க உள்ள போனீங்கன்னா அங்க 100ல இருந்து 200 எனிமீஸ் வருவாங்க. ஒவ்வொரு எனிமீஸையும் ரசிகனை போட்டு தள்ளிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கலாம். எல்லா கேரக்டர்ஸ் இருப்பாங்க. சாக்குரா, சாஸ்கே, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சுனாடே கூட இந்த கேம்ல இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கிராபிக்ஸ் சூப்பராவே இருக்கும். ஜாலியா ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் பென் 10 ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த். இந்த கேம் நான் எத்தனை டைம் முடிச்சேன்னு கணக்கே இல்லை. அவ்வளோ டைம் இந்த கேம் நான் முடிச்சிருக்கேன். ஒவ்வொரு டைம் இந்த கேம் நான் ப்ளே பண்றப்ப எனக்கு வந்து போரே அடிச்சது இல்லை. ரொம்ப அழகான ஒரு கேம். கிராபிக்ஸ் 3D பிளாட்ஃபார்ம்ல பண்ணிருப்பாங்க. இப்போ வரையும் இந்த கேமோட கிராபிக்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு எந்த பென் 10 கேமும் வரல. மற்ற பென் 10 கேம்ஸ்ல ஸ்டோரி வைஸ் நல்லா டெவலப் பண்ணி போயிருப்பாங்க. பட் இந்த கிராபிக்ஸ் அடிச்சுக்கவே முடியல. ரொம்ப என்ஜாயபிளான ஒரு கேம். இந்த கேமோட ஸ்டோரி சிம்பிளா சொன்னா, பென் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ட்ரோன் வந்து அவரோட ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கிற அந்த டிஎன்எஸ்ல திருடிட்டு போயிடும். அந்த டிஎன்எஸ்ல கண்டுபிடிச்சு அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அவங்களை தேடி கடைசியா வில்காஸ் வருவார். வில்காஸ் போட்டு தள்ளுற இந்த உலகத்தை காப்பாத்துற ஒரு கதையா இருக்கும். கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஹேக் அண்ட் ஸ்லாக்ஸ் வகையில தான் பண்ணிருப்பாங்க. 5 முக்கியமான ஏலியன்ஸ் இந்த கேம்ல கொடுத்துருவாங்க. 4 ஆர்ம்ஸ், ஹீட் பிளாஸ்ட், எக்ஸ்லரேட், வைல்ட் ஒன், கேனன் போல்ட். ஒவ்வொரு ஏலியன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் காம்போஸ், ஸ்பெஷல் அட்டாக்லாம் இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கிராபிக்ஸ் தரமா இருக்கும். நல்லா என்ஜாயபிளா இந்த கேம் பிளே பண்ணலாம். பசில்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதை விட அந்த பாஸ் பேட்டில் இருக்கிற அந்த குயிக் டைம் ஈவென்ட் எனக்கு இந்த கேம்ல ரொம்பவே பிடிக்கும். 10க்கு 10 இந்த கேமுக்கு நான் கொடுப்பேன். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பார்க்க போற கேம் சைலண்ட் ஹில். PSP ல வெளியான ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் கேம்னா இந்த கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, டிராவிஸ் அவர் தான் ஹீரோ. அவர் வந்து ஒரு லாரி டிரைவர். ஒரு நாள் நைட்டு சைலண்ட் ஹில் வழியா அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு சிறுமி வந்து லாரிக்கு முன்னாடி வந்துருது. அதை தவிர்க்கிறதுக்காக அவர் லாரியை ஓரமா விட்டுறாரு. அந்த சிறுமியை வந்து அவர் தேடி போறப்ப அந்த வீடு வந்து தீப்பிடிச்சு எரியுது. அந்த சிறுமி வந்து எரிய நிலையிலே இருக்காங்க. அதனால டிராவல் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த சிறுமியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்னு விசாரிக்க இவர் சைலண்ட் ஹில் அந்த நகரத்துக்குள்ள போறப்ப அந்த நகரம் வந்து ரொம்ப பனிமூட்டமா பயங்கரமா இருக்கும். அங்க மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த நகரத்துல என்னென்ன நடக்குது, அதுக்குள்ள இவரோட பேக் ஸ்டோரி என்ன, அந்த சைலண்ட் ஹில்லுக்கும் இவருக்கு என்னென்ன சம்பந்தம்ங்கிற உண்மையை ட்விஸ்ட வந்து வெளிப்படுத்துற ஒரு கதையா தான் இருக்கும். ஸ்டோரி சூப்பரா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஒரு சர்வைவல் ஹாரர் கேம் தான் பண்ணிருப்பாங்க. இதுல சண்டை போறதை விட நம்ம உயிர் பிழைக்க தான் நம்ம வேலையாவே இருக்கும். ரொம்பவே ஹாரரா இருக்கும் இந்த கேம்ல. இந்த கேம்ல வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. பட் அங்கிருந்து நீங்க எஸ்கேப் ஆகுதான் நீங்க யோசிப்பீங்க வர மான்ஸ்டர் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து. ரொம்ப டார்க்கா இருக்கும் இந்த கேம்ல. டார்ச் அடிச்சு போற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். நீங்க ஹாரர் ஜர்னல் லவ் பண்ணீங்கன்னா இந்த கேம் நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணலாங்க. சூப்பரான கேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் தேர்ட் பர்த்டே. இந்த கேம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சும்மா யதார்த்தமா இந்த கேம் நான் ட்ரை பண்ணேன். ஆனா ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் இந்த கேமுக்கு. இந்த கேம் முடிக்காம வெளியவே வர மாட்டீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, பூமிக்கு அடியில ட்விஸ்டட் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான அரக்கர்கள் வந்து தோணி மனுஷங்களை வந்து வேட்டையாடுறாங்க. அவங்க வந்து காலத்தையே மாற்றி அமைக்கிற ஒரு பவர் வச்சிருப்பாங்க. CTI கவுண்டர் ட்விஸ்டட் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து அந்த அரக்கர்களை தடுக்கிறதுக்காக அயா பிரியாவே தேர்ந்தெடுக்கிறாங்க. அயா தான் நம்ம ஹீரோ. அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி இருக்குது. அதுதான் ஓவர் டிரைவ். ஐயா வந்து அவங்களோட பவரை வச்சு கடந்த காலத்துக்கு போயிட்டு அங்க கடந்த காலத்தையே மாற்றி எதிர்காலத்துல வர அந்த அரக்கர்களை வரதே தடுக்கிறதா இந்த ஒரு கேமோட ஸ்டோரியா இருக்கும். இந்த கேம் நீங்க ப்ளே பண்ண அந்த அரக்கர்கள்ல யாரு, அவங்கள எப்படி வந்தாங்க, அது காரணமே ஐயா தான் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிற ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கும் இந்த கேம்ல. இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா 3rd-person ஷூட்டர்ல பண்ணிருப்பாங்க. RPG கலந்த ஒரு கேம் பிளேவா தான் இருக்கும். ஓவர்டைஸ் சிஸ்டம் வந்து இந்த கேம்ல சூப்பரா இருக்கும். ஓவர்டைஸ் சிஸ்டம் என்னன்னா, இந்த கேம்ல இப்ப நீங்க இந்த ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த சைடு வேற ஒருத்தர் இருக்கானா அவன் உடம்புக்குள்ள வந்து நீங்க அந்த கேரக்டரா ப்ளே பண்ணலாம். திரும்ப நீங்க பழையபடி நம்ம உடம்புக்கு வந்துடலாம். அந்த மாதிரி மாறி மாறி ப்ளே பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். இதுல அந்த எனிமீஸ்ல வந்தானா அவனோட உடம்புக்குள்ள வந்து அவனை வெடிக்க வச்சுட்டு திரும்ப நம்மளோட உடம்புக்குள்ளே வரலாம். இதுதான் அந்த ஓவர்டை மெத்தட். இதுதான் இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாம ஏகப்பட்ட கன்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. கன்ஸ்ல வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். பாஸ் ஃபைட்ல ரொம்ப அதிகமா இருக்கும். சூப்பரான ஸ்டோரியும் சூப்பரா இருக்கும். இந்த கேம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு அண்டர்ரேட்டடான கேம். கடைசியா நம்ம பார்க்க போற கேம் PSP-யோட கிங் God of War Ghost of Sparta. இதோட ஸ்டோரி எல்லாம் சொல்லவே வேணாங்க. எல்லாத்துக்கும் இந்த God of War கேம் பத்தி ஃபுல்லா தெரியும். கிரேட்டோஸ்னா மாஸ்னா கிரேட்டோஸ். இந்த கேமோட ஸ்டோரி வந்து சுருக்கமா சொன்னா, கிரேட்டோஸ் வந்து அவரோட அம்மா அங்க தம்பியை பத்தி அடிக்கடி அவர் கனவு வரும். அதனால அதை தேடி அட்லஸ் நகரத்துக்கு போறாரு. அங்க அவர் தாயை சந்திக்கிறாங்க. அங்க தாய் தான் ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. அவன் தம்பி இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவனை கண்டுபிடின்னு சொல்றாங்க. சோ அவங்க போறாங்க. அந்த தம்பி எங்க இருக்காரு தேடி அவர் போறாரு. அங்க வர சாகசங்கள், அதுக்குள்ள அவர் என்னென்ன பிரச்சனை பண்றாரு, வழியில எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் போட்டு தள்ளுறாங்க, இந்த கேமோட கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. எமோஷனல் ஸ்டோரியா இருக்கும் இந்த கேம். இந்த கேம் பிளே ஸ்டைல்ல ஹேக் அண்ட் ஸ்லாஷ் வகையில பண்ணிருப்பாங்க. பிளேட் ஆஃப் அத்தேனா இருக்கும், ஆர்மி ஆஃப் ஸ்பார்டான், ஒரு கேடயமா இருக்கும், கேடயம் ஈட்டி அந்த இது கொடுத்திருப்பாங்க. மேஜிக் சக்திகள்லாம் இருக்கும். 4 விதமான மேஜிக்ஸ் இருக்கும். யூசுவலா God of Warல இருக்கிற அதே பேட்டர்ன் தான். கிராபிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். PSP-யோட கிராபிக்ஸ் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணமோ அந்த அளவுக்கு இங்க யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்பவே அற்புதமா இருக்கும் இந்த கேம். ஆல்வேஸ் பெஸ்ட் இந்த கேம்.
ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ஒரு 1K மேல வியூஸ் போனுச்சுன்னா கண்டிப்பா இதோட பார்ட் 2 போறோம். ஏன்னா ஏகப்பட்ட அண்டர்ரேட்டட் கேம்ஸ்லாம் PSPல இருக்கு. நிறைய பேருக்கு தெரியல. நான் அதெல்லாம் சர்ச் பண்ணி உங்களுக்காக சொல்றேன். எல்லாம் தெரிஞ்சுட்டு ஜாலியா ப்ளே பண்ணி நமக்கு இருக்கிற ஃப்ரீ டைமை நம்ம அழகா என்ஜாய் பண்ணலாம் கேம்ஸ் மூலியமா. ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிற வரையும் பாய் பாய்.